வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 6வது நாளுக்கான பிரசாதம் நம்ம பார்க்க போறோம். 6வது நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமையா இருக்கு. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்பவே விசேஷம். அதனால நம்ம சக்கரை பொங்கல், எள்ளோரை, கொண்டக்கடலை சுண்டல் நம்ம பண்ண போறோம். அன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிற நிறைய பேர் மாவிளக்கும் போடுவோம். சக்கரை பொங்கல், இப்ப நம்ம பண்ற மாதிரி எள்ளோரை, புளியோதரை, தயிர் சாதம் இதெல்லாம் கூட பண்ணி நைவேத்தியம் பண்ற பழக்கம் இருக்கு. புளியோதரை கூட நம்ம 1 pot ரெசிபியா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா சக்கரை பொங்கல், எள்ளோரை, கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் கொண்டக்கடலை எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நமக்கு சாயந்தரம் சுண்டலுக்கு வேணும்னா காத்தால வாஷ் பண்ணி ஊற வச்சோம்னா போதும். ஊறின கொண்டக்கடலையை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப குக்கர் மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். கொண்டக்கடலை பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துப்போம். நம்ம சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, பருப்பு செவந்து வரட்டும், மிளகாயும் நல்லா வறுபடட்டும், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெந்த கொண்டக்கடலையை நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம கொண்டக்கடலை வேகும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். கொஞ்சம் இது போல மேல் உப்பு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். சுண்டல் பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். அடுத்தது நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு பச்சரிசி, அதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, இரண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் பண்றதுக்கு ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இந்த குக்கர்ல 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்துப்போம். 1 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 5 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குங்குமப்பூ. குக்கர் மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர்ல சாதம் வேகிறதுக்குள்ள நம்ம சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 2 கப்பு வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு, கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சக்கரை பொங்கலுக்காக சாதம் பருப்பு குக்கர்ல வச்சிருந்தோம் இல்லையா, அது 3 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை நம்ம திறந்துடலாம். பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கரண்டியால லேசா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம பால் சேர்த்ததுனால இல்ல மணமா இருக்கு. குங்குமப்பூ சேர்த்ததுனால கொஞ்சம் அழகான ஒரு எல்லோ கலரும் வந்திருக்கு. சாதமும் பருப்பும் பாருங்க நல்லா குழைவா அழகா வெந்திருக்கு. பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த வெள்ளை தண்ணிய நம்ம டைரக்டா குக்கர்லயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். சக்கரை பொங்கல் பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா வந்தாச்சு. இந்த அளவு கொதிச்சாதான் இந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போகும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஜாதிக்காயை நம்ம இதுலயே கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 தடவை இந்த அளவுக்கு கிரேட் பண்ணாலே போதும். ஒரு சின்ன பீஸ் பாருங்க பச்சை கற்பூரம், இந்த அளவு போட்டா போதும். இதை போல நல்லா கிரஷ் பண்ணிட்டு இந்த பவுடர் ஆகும் இல்லையா, இது சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் சேர்க்கறதுனால சக்கரை பொங்கல் நல்லா கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் தாராளமா விட்டா சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி இது போல லேசா கலர் மாதிரி வரும்போது கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம்.
முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப சர்க்கரை பொங்கலை இந்த கடாயில சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எள்ளு உரை பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம சாதம் பண்ணி எடுத்துக்கணும். எப்பயும் யூஸ் பண்ணதோட கொஞ்சம் தண்ணி கம்மியா சேர்த்தோம் அப்படின்னா சாதம் உதிரா வரும். எள்ளோரைக்கு சாதம் வேகிறதுக்குள்ள நம்ம தேவையான பொடிக்காக நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, நம்ம கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். பாருங்க, உளுத்தம்பருப்பு, எள்ளு, மிளகாய் வத்தல் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த கடாயில இருக்கிற சூடே போதும். இந்த பெருங்காயம் உப்பும் சேர்ந்து நல்லா வறுபட்டுடும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொரப்பா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளோதரை பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். சாதம் பாருங்க நல்லா உதிரா பண்ணி வச்சிருக்கேன். நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளோரை பொடி நம்ம வறுத்திருக்கோம் இல்லையா, நான் இதை போல பவுடர் பண்ணியிருக்கேன். இது நமக்கு தேவையான அளவு சேர்த்துப்போம். இதை போல நல்லா கொரப்பா அரைச்சிட்டா நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி பாருங்க 100 கிராம் ரைஸுக்கு இது கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த பொடியில உப்பு சேர்த்திருக்கோம். சாதத்துக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். எள்ளோரை பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். ஈஸியாவும் குவிக்காவும் சக்கரை பொங்கல், எள்ளோரை, கொண்டக்கடலை சுண்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சக்கரை பொங்கல் எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரமாதமா இருக்கு. அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி அவ்வளோ டிவைனா இருக்கு. நம்ம வேக வைக்கும் போது அரிசியை பருப்பையும் லேசா நெய்யிலையும் வறுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சிருக்கோம். அப்படிங்கறதுனால அந்த பாலோட பிளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இதுக்கு நம்ம விட்டு தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கரெக்ட். அதனாலதான் இந்த கிரீமி டெக்ஸ்டர்ல திரும்ப இறுகாம கரெக்டா இருக்கு. நம்ம வந்து ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாமே சேர்த்ததுனால நல்லா வாசனையா இருக்கு. அடுத்தது நம்ம எள்ளோரை எடுத்துக்கலாம். எள்ளோரையும் அந்த பொடி வறுத்து போடும்போதே இவ்வளோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம இன்னைக்கு வறுத்த பொடி வந்து 100 கிராம்ஸ் ரைஸ், அதாவது அரிசிக்கு கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வறுத்த பொடி அப்படியே நான் வந்து சாத்துல நான் சேர்த்துட்டேன். இல்லை எள்ளு, உளுத்தம்பருப்பு வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம். வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். ஆனா கருப்பு எள்ளு சேர்த்தா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். கலர் கொஞ்சம் டார்க்கா வரும். அடுத்தது நம்ம கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. நல்லா கரெக்டா வந்திருக்கு. சாஃப்டா இருக்கு, குழையவே இல்லை. நம்ம சிம்பிளா தான் பண்ணிருக்கோம். தாளிச்ச வாசனையோட, இந்த தேங்காய் கருவேப்பிலை வாசனையோட அருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 3 பிரசாதமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை ஆகட்டும், இல்ல மத்த நாட்கள்லயே ஆகட்டும், இதே மாதிரி பால் சேர்த்த சக்கரை பொங்கல், எள்ளோரை, இந்த கொண்டக்கடலை சுண்டல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அருமையா வரும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.